இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தர்கள் அல்லவா. இது அழகான வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த வார்த்தையானது எவ்வளவு அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். காக்கா, குருவி, புறா, அப்படி எத்தனையோ பறவைகள் ஆகாயத்தில் பறக்கிறவைகளாக இருக்கிறது. ஆனா அவைகளுக்கு எந்த ஒரு பொருள் சேர்த்து வைக்கிற காரியம் கிடையாது, எந்த ஒரு இடத்திலையும் உங்களுக்கு சேவிங் கிடையாது. ஆனால் அவைகளை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறவர் நம்மளை பிழைப்பூட்ட மாட்டாரா என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவைகளை காட்டிலும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷித்தவர்களாக நாம் ஆண்டவராலே போஷிக்கப்படுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவைகளை கர்த்தர் சந்தித்து தருகிறவராக இருக்கிறார். அதனால நாம் அவருடைய படைப்பில் விசேஷமானவர்கள். ஏனென்றால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் காக்க, குருவி, குஞ்சுகள் கூட எதுவும் சேர்க்காத போது தினமும் வாழும்போது அதை விட நம்மளை அழகாய் படைத்த தெய்வம் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்களாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷித்தவர்களாய் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய தேவைகள், நம்முடைய பொருளாதாரங்களை எல்லாம் சந்தித்து தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போய்விடார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.